கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு வியாபாரிகள் மற்றும் நாடார் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளியேறினார் என்றும், பேச மறுக்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து தமிழக முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறினார். மாநில முதல்வர் போனால் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்கணும். அவங்க பேச எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கலாம். அதனால கூட ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தவறில்லை. நிச்சயமாட்டு அவங்களுக்கும் என்ன செய்திருக்கணும், பேசுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும். உங்களுக்கு தெரியும், நிதி ஆயோக்கினால போகிறதுனாலையோ அதில் போய் கலந்துக்கிட்டதுனால அந்த அம்மாவை பேச விடாமல் திரும்ப அனுப்புனாங்க அப்படின்ட்டு நம்ம பத்திரிகைகள் ஊடகங்களில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய முதல்வர் எவ்வளோ விவரமாக முதல்ல முடிவெடுத்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அங்கே நடக்குன்னு தெரிஞ்சு போகிறத புறக்கணிச்சிட்டாங்க.